நாம் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் அது நடக்கவே நடக்காது. நம்ம எது நடக்கவே கூடாதுன்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோமோ அது உடனே நடந்து நம்ம வாழ்க்கையையே புரட்டி போட்டிருக்கோம். அப்படி உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்காம நீங்கள் எது கிடைக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிங்களோ அந்த விஷயம் நடந்திருக்கா? அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? இந்த கதை உங்களுக்காக தான். இது கதை கேளு மனமே. உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது வித்யா. மகாருத்ரம் அப்படின்ற காட்டில் தேவகர்ப்ப மகரிஷி ஆசிரமம் ஒன்று இருந்துச்சு. அங்கே மகரிஷி அப்படின்ற துறவியும் இருந்தார். அங்கே இருக்கிற தோட்டத்தில் துளசி, மந்தாரை, மல்லிகை செடிகள் அப்படின்னு நிறைய இருந்துச்சு. சில பசுக்களையும் அந்த மகரிஷி பராமரிச்சுட்டு வந்தார். அந்த இடத்த பார்க்கறதுக்கே மங்களகரமாக இருந்ததுனால மகாலட்சுமியோட பார்வை அங்கே விழுந்துச்சு. போதா குறைக்கு விஷ்ணுவுக்கு நெய்வேத்தியம் செஞ்ச பாலை தான் மகரிஷி உணவாக எடுத்துப்பாராம். இதனால் லக்ஷ்மி அவரை நேரில் பார்க்க ஆசிரமத்துக்கே வந்துட்டாங்க. மகரிஷியே, உம்முடைய பக்தியை மெச்சுகிறேன், செல்வ வளமுடன் வாழ்வீராக அப்படின்னு வாழ்த்துறாங்க. அதுக்கு மகரிஷி சொல்றாரு, தாயே, துறவிக்கு செல்வம் எதற்கு? பிறப்பற்ற முக்தியே என் விருப்பம் அப்படின்னு சொல்றாரு. முற்பிறவியில செய்த புண்ணியத்தால நீ செல்வந்தனாக வாழ்ந்தாகணும், அதன் பின்னரே உமக்கு முக்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாங்க லக்ஷ்மி தேவி. மகாலட்சுமியோட இந்த எண்ணத்தை முறியடிக்கணும் அப்படின்னு நினச்ச மகரிஷி ஆசிரமத்தை விட்டு கிளம்புறாரு. அவர் போகிற வழியில் ஒரு இடத்துல பல்லக்கு, பரிவாரம், படை வீரர்கள்னு பெருங்கூட்டமாக இருக்குது. காட்டுக்கு வேட்டையாட வந்த அந்த நாட்டோட மன்னர் அங்கே ஓய்வு எடுத்துட்டு இருந்தார். அவருக்கு பக்கத்தில் ரத்தின கிரீடம் பட்டு துணியில் வச்சுட்டு இருக்கு. இதை பார்த்த மகரிஷியோட மனசுக்குள்ள ஒரு விபரீதம் எண்ணம் எழுது. கிரீடத்தை காலால் உதைச்சா நாம மன்னரோட கோபத்துக்கு ஆளாகலாம். அதுக்கு தண்டனையா மன்னர் தன்னை கொல்ல உத்தரவிடுவார். இதன் மூலமாக லக்ஷ்மியோட ஆசை நிறைவேறாமல் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. மகரிஷியோட இந்த எண்ணத்தை அறிஞ்ச லக்ஷ்மி தேவி அஷ்ட நாகத்தில் ஒன்றான ஆனந்தனை அங்கே அனுப்ப ஆனந்தன் கிரீடத்துக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாரு. மகரிஷி மன்னனை நெருங்குறாரு. அந்த ரத்தின கிரீடத்தை அவரோட காலால் எட்டி உதைக்கிறாரு. இதை பார்த்த மன்னர் கோபமடைய வீரர்கள் மகரிஷியை பிடிக்க வேகமாக வராங்க. ஆனால் கிரீடத்துக்குள்ள இருந்து பாம்பு வெளியே வந்து புதற்குள்ள ஓடி மறையிறத அங்கே எல்லாரும் பார்க்குறாங்க. மன்னரோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் மகரிஷி கிரீடத்தை எட்டி உதைச்சிருக்காரு அப்படின்னு மன்னரும் வீரர்களும் புரிஞ்சுக்கிட்டு அவரோட திருவடியில் விழுந்து நன்றியும் சொல்கிறாங்க. மகரிஷியை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போன மன்னர் மகரிஷியை ராஜகுருவாக ஏற்கிறாரு. சகல செல்வங்களுடனும் வசதியுடனும் வாழ வைக்கிறாரு. இங்கே மகரிஷி நினச்சது நடக்கலை, அந்த லக்ஷ்மி தேவி நினச்சது தான் நடந்திருக்கு. கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா துறவிக்கு கூட லக்ஷ்மி தேடி வந்து கோடீஸ்வரனா வாழும் வரம் தருவா. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதாங்க. நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு இருந்தால் நீங்கள் அதை விட்டுட்டு எவ்வளோ தள்ளி போனாலும் வேணான்னு மறுத்தாலும் அது கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அது பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி. இறைவன் நமக்காக ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அது எதுவுமே வீணில்லை. கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஒருவேளை நம்ம ஆசைப்பட்ட நம்ம நினச்சதம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த விஷயத்தால் நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம மனசை தேத்திக்கிட்டு நம்மளுக்கு கிடைச்ச விஷயங்களை வச்சு சந்தோஷமாக எப்படி வாழணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதை கேளு மனமே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.